பிரைஸ் லார்ட். இன்று கூட பிள்ளைகள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலாவது அவர்களுக்கு இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல். எபேசர் 6 இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமி உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாங்க என்பதே. ஆனால் பிரதான ஆசிரியராக ஏலியின் பிள்ளைகள் தன்னோட தகப்பனின் பெயர்ச்சி கேட்கவில்லை, பெண்கள் விஷயத்தில் தவறு செய்தார்கள். அதனால் தேவன் அவரை சங்கரித்தார். 2வது வயதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 5:5 இப்படியாக சொல்லுகிறது, மனத்தாழ்மை அணிந்து கொண்டு வயதில் பெரிய மூப்பர்கள் கீழ்ப்படிங்க என்று சொல்லி. ஆனால் எலிசா அப்படியாக பெத்தேலுக்கு போகும்போது 42 சிறார்கள் அவனை பார்த்து மொட்டைத்திலே ஏறிப்போ அவமானப்படுத்துறாங்க. அப்பொழுது 2 கரடிகள் அப்படியாக வெளிப்பட்டு அந்த பிள்ளைகளை பீறி போட்டது. 3வது பெற்றோர் நலன் அக்கறை காட்ட வேண்டும். 1 தீமோத்தேயு 5:4 இப்படியாக சொல்லுகிறது, பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கடவர் என்று சொல்லி. யோசேப்பு அப்படியே தான் அதிபதி ஆன பிறகு எகிப்திலே தன் தகப்பனுக்கு சொல்லி அனுப்பி சீக்கிரமாக வாருங்க உங்களை பராமரிப்பேன் என்று சொல்றாங்க. 4வது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மிக சிறந்த சீரிய ராஜாவாக யோசியா 8 வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிதான் தேசத்தை சுத்திகரிக்கிறாங்க. இறுதியாக தேவனை நினைவு கூற வேண்டும். அப்படியாக செயல்படுவோம்.